அதிமுக போட்டியிட்ட தொகுதிகளில் காங்கிரஸ் வந்து லீடு எடுத்திருக்கு. இனி வெளி மாநிலத்துக்கு அனுப்பாதீங்க. சட்டமன்றத்தில் நான் தமிழ்நாட்டில் இருக்கிறேன், சட்டமன்றத்துக்கு நிற்கிறேன். தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் சரி நான் தமிழ்நாட்டோட தான் இருப்பேன். எனக்கு கவர்னர் பதவி வேண்டாம். அதிமுக பாஜக கூட்டணி நிலைக்குமா நிலைக்காதா இந்த பேச்செல்லாம் பேசாதீங்க. ஏடிஎம்கே திமுக தான் மாறி மாறி மாறி. ஆமா, அப்ப காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட வரை செல்வாக்கு இல்ல. திமுக வந்து திருப்பி காங்கிரஸ்க்கே கொடுத்தாங்கன்னா அது ஒரு பெரிய ரிஸ்கான இடமா தான் இருக்கும். விளவங்கூட்டுல ஒரு முறை கூட திமுக வெற்றி பெறல. பிஜேபிக்கு கொஞ்சம் ஓட்டு விழுந்திருக்குது. இது இப்பதான் வந்து பிஜேபி ஏடிஎம்கே ஓட்டு தான் வந்து பிஜேபி தனக்கு விழுந்த ஓட்டு மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க எல்லாருமே. அங்குசம் பார்வையாளருக்கு வணக்கம். 2026 தேர்தல் களம் நிலவர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நம்மிடம் தேர்தல் கள நிலவரம் குறித்து பேசுவதற்காக பேராசிரியர் நிரஞ்சனி சார் வந்திருக்காங்க. வாங்க அவரோட பேசுவோம். சார் வணக்கம் சார். அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் களம் 2026 என்னும் இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய கள நிலவரம் காங்கிரஸ் கட்சியினுடைய கள நிலவரங்களை பார்க்க போறோம். சரிங்க சார். அது காங்கிரஸ் கட்சி வந்து 2021 தேர்தலில் திமுக கூட்டணியில 25 இடங்கள்ல போட்டியிட்டு 19 இடங்கள்ல வெற்றி பெற்றாங்க. சரிங்க சார். 6 இடங்கள்ல வந்து வெற்றி வாய்ப்பை இழந்தாங்க. இது ஒரு செய்தி. ஆனா அதற்கு பின்னாடி ஈரோடு இடைத்தேர்தலில் ஒரு முறை காங்கிரஸ் வெற்றி பெற்றுச்சு. கடைசியா இளங்கோவன் அவருடைய மரணத்துக்கு பின்னாடி அதுல வந்து திமுக சந்திரமோகன் வெற்றி பெற்றிருக்கிறாரு இடைத்தேர்தலில். வெற்றி பெற்றிருக்கிறார். அதனால வந்து இப்போதைக்கு வந்து காங்கிரஸ் வந்து 18 இடங்கள்ல தான் வெற்றி பெற்று சட்டமன்றத்தில் இருக்காங்க. 6 இடங்கள்ல தோல்வி அடைந்தது அப்படியே இருக்குது. சரிங்க சார். இப்ப இதுல வந்து இந்த 18 தொகுதிகளில் வெற்றி பெற்ற தொகுதிகளை எந்தெந்த தொகுதிகளை வந்து தக்க வைக்கிறாங்க. அதாவது 2021 சட்டமன்றத்தில் வாங்கின வாக்குகளை விட 2024 மக்களவை தேர்தலில் அவங்க போட்டிட்ட ஒரு சட்டமன்ற தொகுதியில எவ்வளவு லீடு எடுத்திருக்கிறாங்க. லீடு எடுத்து அந்த தொகுதியை தக்க வைக்கிற ஒரு செய்தியும் இருக்குது. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா அதிமுக போட்டியிட்ட தொகுதிகளில் காங்கிரஸ் வந்து லீடு எடுத்திருக்கு. அது அதிமுகவும் காங்கிரஸும் 2021 சட்டமன்றத்தில் போட்டி போட்டாங்கல்ல, அந்த தொகுதிகளில் திமுக கூட்டணி லீடு எடுத்திருக்குது. அதனால வந்து இதை எப்படி பார்க்கலாம்னு சொன்னா திமுக கூட்டணியில காங்கிரஸ் தக்க வைக்கும் தொகுதிகளும் அதே போல அதிமுக வெற்றி பெற்ற தொகுதிகளில் 2026 தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புள்ள தொகுதிகள் என்னங்கிற விஷயங்களை நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தனி தொகுதி. இங்க வந்து காங்கிரஸ் திமுக சிபிஐ இது தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க. எம்ஜிஆர் அதிமுகவுக்கு பின்னாடி அதிமுக பெரிய செல்வாக்கோடு இருந்திருக்குது. 2021 காங்கிரஸ் கட்சியின் சார்பில் துரை சந்திரசேகரன் 94,528 வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்றிருக்கிறாரு. சரிங்க சார். அதிமுகவில் பலராமன் என்பவர் வந்து 84,839 வாக்குகள் வாங்கி வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறாரு. சரிங்க சார். இங்க திமுக கூட்டணி 9,689 வாக்குகள் வந்து கூடுதலாக வாங்கி வெற்றி பெற்றிருக்கிறாங்க. 2024 மக்களவை தேர்தலில் பொன்னேரி தனி தொகுதியில பதிவான வாக்குகளின் விவரம் திமுக கூட்டணி 1,09,177 வாக்குகள். சரிங்க சார். அதிமுக கூட்டணி தனித்து 41,195 வாக்குகள். பாஜக தனித்து 22,284 வாக்குகள். தனித்து வாங்கின பாஜக அதிமுக வாக்குகளை கூட்டினோம்னா 63,479 வாக்குகள் வருது. மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணி 35,698 வாக்குகள் வந்து அதிக வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அதனால 2026 தேர்தல் கள நிலவரத்தின்படி பொன்னேரி தனி தொகுதி வந்து திமுக கூட்டணிக்கு மீண்டும் வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியா இருக்குது. காங்கிரஸ் மீண்டும் கேட்டு போட்டியிட்டாங்கன்னா வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் இதுவும் ஒரு தனி தொகுதி. இங்க வந்து 57-62 தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அந்த பக்தவச்சலம் போட்டி போட்டிருக்கிறார். அது 62 போட்டிட்டு தான் ஒரு 65 என்னமோ முதலமைச்சர் ஆகிறார் ஸ்ரீபெரும்புதூர். திமுக காங்கிரஸ் தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க. 2011-16 அதிமுக வெற்றி பெற்றிருக்குது. 2021 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் இன்றைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை போட்டியிட்டு 1,15,353 வாக்குகள் வாங்கியிருக்கிறார். அதிமுக சார்பில் கு பழனி 1,04,474 வாக்குகள் வாங்கியிருக்கிறார். சரிங்க சார். நல்ல டஃப் ஃபைட் கொடுத்திருக்காங்க. இங்க திமுக கூட்டணி 10,879 வாக்குகள் வந்து கூடுதலாக பெற்று முன்னணி எடுத்து வெற்றி பெற்றிருக்காங்க. சரிங்க சார். 2024 மக்களவை தேர்தலில் ஸ்ரீபெரும்புதூர் தனி தொகுதியில பதிவான வாக்குகளின் விவரம் திமுக கூட்டணி 1,40,020 வாக்குகள். அதிமுக தனித்து 65,480 வாக்குகள். பாஜக 22,485 வாக்குகள்.
அதிமுக கூட்டணி 87,965 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. சரிங்க சார். 2024 மக்களவைத் தேர்தலில் ஸ்ரீபெரும்புதூர் தனி தொகுதியில திமுக கூட்டணி 58,055 வாக்குகள் வந்து கூடுதலாக வாங்கியிருக்காங்க. இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே பிஜேபியோட இது செல்வாக்கு எடுக்கல. சட்டமன்றத்தில் 1 லட்சம் ஓட்டு வேற வாங்கியிருக்காங்க. ஆமா. நாடாளுமன்றத்துக்கு வரப்ப அந்த ஓட்டு வந்து குறைஞ்சிருச்சு. காங்கிரஸ் திமுக கூட்டணியில் நின்ற போது 1,15,000 வாங்கியிருக்காங்க. சரிங்க சார். ஆனா நாடாளுமன்றத்தில் 1,46,000 வாங்கியிருக்காங்க. அதான் கூடுதலாயிருச்சு. சரிங்க சார். அங்க டிஆர் பாலு நின்னாரு. இதனால 2026 தேர்தல் கள நிலவரப்படி ஸ்ரீபெரும்புதூர் தனி தொகுதி திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு தொகுதியாக காங்கிரஸ் கேட்டாங்கன்னா காங்கிரஸுக்கு ஒரு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியாக பார்க்கலாம். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதி இது வந்து இங்க வந்து திமுக தொடர்ந்து வெற்றி பெற்ற தொகுதி. மயிலாடுதுறையில வந்து மாயவரம் கிட்டப்பானுங்கிறவர் ஒரு பெரிய தலைவர் இருந்து தொடர்ந்து வெற்றி பெற்று இருந்தாரு. அப்புறம் 80களுக்கு பின்னாடி எம்ஜிஆருடைய ஏதோ ஒரு வற்புறுத்தல அதிமுக போயிட்டாரு. அதிமுக போய் மீண்டும் வெற்றி பெற்றாரா என்னன்னு தெரியல. ஆனா அவருக்கு வந்து திமுக விட்டு விலகி போனதுல ஒரு விருப்பம் இல்லாமலே அவர் வந்து இயற்கை எழுதினார் அப்படிங்கிறது ஒரு செய்தி. சரிங்க சார். என்ன காரணம் தெரியல. அப்படி இங்க வந்து 2021 வந்து பாஜக வெற்றி பெற்றிருக்குது. ஆமாங்க சார். 84 2014 அதிமுக வெற்றி பெற்றிருக்குது. 2011 தேமுதிக வெற்றி பெற்றிருக்குது. ஒரு முறை தமாகவும் வெற்றி பெற்றிருக்குது. இப்படி ஒரு மயிலாடுதுறை தொகுதி ஒரு காங்கிரஸுக்கு ஒரு வாய்ப்புள்ள தொகுதி. ஆனா மணிசங்கர் ஐயர் வந்து அங்க வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாரு. மக்களுக்கு ஓரளவுக்கு நல்லது செய்த வகையில வந்து காங்கிரஸ் வெற்றிக்கு விதையை விதைத்ததுல மணிசங்கர் ஐயருக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. 2021 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரசின் சார்பில் ராஜகுமார் வந்து 73,642 வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்றிருக்கிறாரு. மணிசங்கர் வந்தவர். இது வந்து ஒரு 2வது முறையா வெற்றி பெறாரு. பாட்டாளி மக்கள் கட்சியில வந்து சித்தமல்லி பழனிசாமிங்கிறவர் 70,900 வாக்குகள் வாங்குறாரு. இங்க வந்து திமுக 2,742 வாக்குகள் முன்னணி பெற்று வெற்றி பெற்றிருக்கு. ரொம்ப குறைவான வாக்குகள் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. 2024 மக்களவை தேர்தலில் மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதியில பதிவான வாக்குகளின் விவரம்: திமுக 75,020 வாக்குகள், அதிமுக 37,569 வாக்குகள், பாஜக 28,195 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அதிமுக பாஜக வாங்கின வாக்குகளை இணைத்து பார்த்தோம்னா 65,764 வாக்குகள் வருது. அதனால மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணி 9,256 வாக்குகள் வந்து கூடுதல் வாக்கு வாங்கியிருக்காங்க. காங்கிரஸ்காரங்க தான் எம்பிக்கு நிக்கிறாங்க அந்த இடத்துல. ஆமா, சுதா கடைசி நேரத்தில் அறிவிப்பு ஜெயிச்சாங்க. அதனால 2026 தேர்தல் களம் மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதியில திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்புள்ள ஒரு தொகுதி. வன்னியர்கள் நிறைந்த கொஞ்சம் பகுதிகள். ஆமா, அவங்களும் ஒவ்வொரு முறையும் ட்ரை பண்ணிட்டே தான் வராங்க. பூம்புகார்ல ஒரு முறை பெரியசாமி ஜெயிச்சாரு. அதற்கு முன்னாடி பின்னாடி யாரும் வெற்றி பெற்றதா தெரியல. பெரியசாமி பூம்புகார் தொகுதியில் ஜெயிச்சாரு. காங்கிரஸ் மீண்டும் அவங்களும் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தொகுதி இங்க வந்து 62, 67, 71 திமுக வெற்றி பெற்றிருக்குது. அப்புறம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து 77 6 முறை திருநாவுக்கரசு அப்போ வெற்றி பெற்றார். இப்ப திருநாவுக்கரசர் என்று அழைக்கப்படுகிற திருநாவுக்கரசு 6 முறை வெற்றி பெற்றார். ஒரு முறை சுயேட்சையா வெற்றி பெற்றிருக்காரு. அந்த இது பேர் மாற்றம் கொஞ்சம் செஞ்சுட்டாரு. ஆமா, எம்ஜிஆர் கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியை தொடங்கி அதுலயும் வெற்றி பெற்றிருக்கிறாரு. அப்புறம் திருநாவுக்கரசர்னு பேர் மாற்றம் பண்ணிக்கிட்டாரு. 2011, 16 அதிமுக வெற்றி பெற்றிருக்குது. இங்க வந்து 2021 காங்கிரஸ் கட்சியின் சார்பில் டி ராமச்சந்திரன் வெற்றி பெற்றிருக்கிறாரு. அவர் பையன். ஆமா, திருநாவுக்கரசருடைய பையன். அவர் வந்ததுனாலதான் அவருக்கு கொஞ்சம் வேலை இல்லாம போயிடுச்சு. அவர் எம்பி சீட் இங்க திருச்சி ஜெயிச்சாரு. அடுத்து சட்டமன்ற தேர்தல் வருது. சரி, அப்ப வந்து இவருக்கு பையனுக்கு கொடுத்துட்டாங்க. அடுத்து எம்பி தேர்தல் வரப்ப அவருக்கு இல்லாம போயிடுச்சு. அதுல காங்கிரஸ் வந்து 81,835 வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்றிருக்கிறாங்க. சரிங்க சார். அதிமுக மு ராஜநாயகம் 50,942 வாக்குகள் வாங்கி வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறார். இங்க திமுக கூட்டணி 30,893 வாக்குகள் வாங்கி வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்காங்க. 2024 மக்களவை தேர்தலில் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதியில பதிவான வாக்குகளின் விவரம்: திமுக கூட்டணி 81,208 வாக்குகள். சரிங்க சார். அதிமுக 11,814 வாக்குகள், பாஜக 41,026 வாக்குகள். இந்த அதிமுக பாஜக வாங்கின வாக்குகளை இணைத்து பார்த்தோம்னா 52,840 வாக்குகள். சரிங்க சார். வந்தோன்னா இங்க பாத்தீங்கன்னு சொன்னா திமுக வந்து மக்களவை தேர்தலில் 28,368 வாக்குகள் முன்னணி எடுத்திருக்கு.
ஏற்கனவே எம்எல்ஏ வித்தியாசம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆமா. ஆனா வெற்றி பெறுவதற்கான எம்எல்ஏ திருப்பி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, இது தேர்தல் களம் 2026க்கு திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புள்ள தொகுதியாக இருக்கிறது. காங்கிரஸ் கேட்டு பெற்றாலும் காங்கிரஸ் வெற்றி பெறுவதற்கும் வாய்ப்பாக இருக்கிறது. அடுத்து சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி. இங்க வந்து 52-57ல காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்குது. 62ல ராஜாஜி தொடங்கினார்ல சுதந்திரா கட்சி. ஆமாங்க சார். அதுல வந்து கம்பன் அடிப்பொடி என்று சொல்லக்கூடிய சா கணேசன் வெற்றி பெற்றிருக்கிறார். இதுல வரக்கூடிய சிறப்பு என்னன்னு சொன்னா, அந்த 62 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று இவர் சட்டமன்றத்துக்குள்ளார போன போது வேட்டை கட்டியிருப்பாரு. சரிங்க சார். மேல துண்டு போட்டிருப்பாரு. சரிங்க. சட்டம் போட்டிருக்க மாட்டாரு. ஓ, அப்படியா சார்? ஆமா. கம்பனடி அவருடைய படங்கள் காரைக்குடியில நான் காரைக்குடியில எம்ஃபில் படிச்ச போது பார்ப்பேன். சரிங்க சார். அது சட்டம் இல்லாம ஒருத்தர் துண்டு போட்டுக்கிட்டே ஒரு படம் எங்க பார்த்தாலும் இருக்குது. அந்த கம்பன் மணிமண்டபத்திலையும் இருக்கும். அதுபோது அப்புறம் நான் காரைக்குடியில் ஒரு நண்பர்கிட்ட விசாரிச்சேன், என்னங்க அப்படின்னா, அவர் சட்டம் போட மாட்டாருங்க அப்படின்னாரு. சரிங்க சார். சரிங்க. மழை அடிச்சாலும் வெயில் அடிச்சாலும் பனி அடிச்சாலும் சட்டம் போட மாட்டாரா? சட்டமன்றத்திலே 5 ஆண்டுகள் அப்படிதான் இருந்தாரு. அது ஒரு செய்தி. செய்தி. சரிங்க சார். அப்புறம் திமுக அதிமுக எல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க. பாஜக 2006ல வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. 2001ல எச் ராஜா வெற்றி பெற்றிருக்கிறாரு. எச் ராஜா ஜெயிச்சிருக்காரு. 2006-16ல வந்து காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்குது. இப்ப 2021ல காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில காங்கிரஸ் கட்சியின் சார்பில் சா மாங்குடி 75,954 வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு. சரிங்க சார். பாஜகவில் வந்து எச் ராஜா 54,365 வாக்குகள் வாங்கி வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கிறாரு. இங்க திமுக கூட்டணி 21,589 வாக்குகள் கூடுதல் பெற்று வெற்றி பெற்றிருக்காங்க, முன்னணி எடுத்திருக்காங்க. 2024 மக்களவை தேர்தலில் காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில பதிவான வாக்குகளின் விவரம், திமுக கூட்டணி 76,767 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. அதிமுக 32,063 வாக்குகள், பாஜக 42,203 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. சரிங்க சார். அதிமுக பாஜக மக்களவையில் வாங்கின வாக்குகளை இணைத்து பார்த்தோம்னா 74,266 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. அதனால திமுக கூட்டணி 2,501 வாக்குகள் தான் லீடு எடுத்திருக்காங்க. அதனால இந்த தொகுதி வந்து திமுக கூட்டணிக்கு ஒரு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியாக இருக்குது. காங்கிரஸ் கேட்டு நின்னாலும் வெற்றி பெறுவாங்க. ஆனா குறைந்த வாக்கு என்பதால காங்கிரஸ் இந்த முறை வந்து கொஞ்சம் கடுமையா போராடணும். ஏன்னா இப்ப வந்து தனித்துல 2 பேரும் இணைஞ்சிட்டாங்க இல்லையா, அதனால கொஞ்சம் போட்டியை கடுமையா தருவாங்க. திருப்பி எச்ராஜா நிக்கிறாரு தெரியல. எச்ராஜா நிப்பாரு. ஏன்னா அவரு எனக்கு ஒரு சோசியல் மீடியால போட்டிருந்தாங்க, கவர்னர் லிஸ்ட் எல்லாம் வெளியிடும் போது பிற மாநிலங்கள் எச்ராஜா பேரை சொல்லும் போது எனக்கு அதெல்லாம் வேண்டாம், இனி வெளி மாநிலத்துக்கு அனுப்பாதீங்க, சட்டமன்றத்துல நான் தமிழ்நாட்டுல இருக்கிறேன், சட்டமன்றத்துக்கு நிக்கிறேன், தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் சரி நான் தமிழ்நாட்டோட தான் இருப்பேன், எனக்கு கவர்னர் பதவி வேண்டாம். எனக்கு அது ஆச்சரியமா இருந்துச்சு. கவர்னர் பதவி எவ்வளவு சொபிஸ்டிகேட்டடா, மகிழ்ச்சியா அதையும் இங்கே மகிழ்ச்சியா அனுபவிக்கிறாரு சார். இங்க வந்து என்னன்னா அதிகாரம் இல்ல அப்படிங்கறதா அவருக்கு பிரச்சனை. இந்த ஊர்ல அதிகாரம் இருக்கிறது அப்படிங்கிறதுனாலதான் அவர். அப்புறம் 2வது பாத்தீங்கன்னா பிரஸ் மீட்ல வந்து 1000 பாஜக தலைவர்கள் பேசுறவங்க ராஜா எச் ராஜா பேசும்போது பாத்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் கராரா பேசுவாரு. இல்ல சார், அது வந்து பல சமயம் எரிச்சலையும் ஏற்படுது. இல்ல எரிச்சலை ஏற்படுத்தலாம் சார். அவருடைய பேச்சு வந்து மீடியாவுல வந்து போகுது, ஜட்ஜி மாதிரி பேசுவாரு. ஆமா. இப்ப அண்ணாமலை பேச்சை விட, இப்ப நயினார் நாகேந்திரன் பேச்சை விட ஒரு எங்கேயோ ஒரு மூலையில வந்து எச் ராஜா பேசணும், அதுதான் சோசியல் மீடியால வந்து வைரல் ஆகுது. ஆமா ஆமா. அப்படி ஒரு தன்மை, அது நல்லது கெட்டது உண்மையோ பொய்யோ அதெல்லாம் தாண்டி அவங்களோட சீமான் மாதிரி வச்சுக்கோங்க சார். நான் அப்படிதான் ஃபீல் பண்ணது. சீமான் மாதிரி தான் எச் ராஜா பேசுறாரு. அவரு சொல்றாரு அண்மையில ஒரு பேட்டில், இந்த அதிமுக பாஜக கூட்டணி நிலைக்குமா நிலைக்காதா இந்த பேச்செல்லாம் பேசாதீங்க. பாஜக அதிமுக கூட்டணி சேருது, திமுக வீட்டுக்கு அனுப்புது, அவ்வளவுதான். அதுதான் பேச்சு, அவங்க டார்கெட் அதுதான், இதுதான் பேச்சு அப்படின்னு நிருபர்கள்லாம் ஒரு பதட்டம் அடைகிறாங்க. புரியுது. அது மாதிரி கொஞ்சம் பேசுறவரு அவரு நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார். அடுத்து வந்து நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம் தொகுதி. இங்க வந்து காங்கிரஸ் அதிமுக பல முறை வெற்றி பெற்றிருக்கிறாங்க. திமுக 2 முறை, அதிமுக 2 முறை வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இங்க 2021 வந்து காங்கிரஸ் கட்சியின் சார்பில் இரா கணேஷ் வந்து 65,530 வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு. ஒரு 2வது முறையா வெற்றி பெற்றிருக்கிறாரு. பாஜகவில் வந்து எம் போஜராஜன் 60,182 வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு. இங்க திமுக கூட்டணி
5348 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றிருக்கிறாங்க. 2024 மக்களவை தேர்தலில் உதகமண்டலம் சட்டமன்ற தொகுதியில பதிவான வாக்குகளின் விவரம், திமுக கூட்டணி 63,741 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. அதிமுக 20,269 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. பாஜக 36,631 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. இங்க அதிமுக பாஜக வாங்கின வாக்குகளை இணைத்து பார்த்தோம்னா 56,900 வாக்குகள் வருது. உதகமண்டலம் சட்டப்பேரவை தொகுதியில திமுக கூட்டணி 6,841 வாக்குகள் கூடுதலாக வாங்கியிருக்காங்க. அதனால 2026ல திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியா இருக்குது உதகமண்டலம். காங்கிரஸ் கேட்டு வாங்கினாலும் தொடர்ந்து காங்கிரஸ் அந்த அடுத்து ராமநாதபுரம் திருவாடனை தொகுதி. இங்கு 71 திமுக வெற்றி பெற்றிருக்குது, 80 அதிமுக வெற்றி பெற்றிருக்குது, 77, 84 அது தொடங்கி 2006 வரைக்கும் காங்கிரஸ் தமாக வெற்றி பெற்றிருக்குது. அது காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கு. அப்புறம் மூப்பனார் அணியில தமாக அவங்களும் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. 2011 திமுக வெற்றி பெற்றிருக்குது. 2016 அதிமுக நடிகர் கருணாஸ் வெற்றி பெற்றிருக்கிறார். இந்த தொகுதியில ரெட்டல் வெற்றி பெற்றிருக்கிறார். கணக்கு ரெட்டல தான் சார். ஆமா ஆமா, ரெட்டல கணக்கு தான். அது நடிகர் கருணாஸ் முக்குளத்தோர் புலிப்படை அப்படின்னு அமைப்பு வச்சிருக்காரு. 2021 சட்டமன்ற தேர்தலில் திருவாடனை தொகுதியில காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கருமாணிக்கம் 79,364 வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்றிருக்கிறாரு. அதிமுகவில் ஆணிமுத்து அப்படிங்கிறவரு 65,512 வாக்குகள் வாங்கி வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறார்கள். இங்க திமுக கூட்டணி 13,852 வாக்குகள் கூடுதலா வாங்கி வெற்றி பெற்றிருக்கிறாங்க. 2024 மக்களவை தேர்தலில் திருவாடனை சட்டமன்ற தொகுதியில் பதிவான வாக்குகள் திமுக 92,044 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. சரிங்க சார். அதிமுக 14,136 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. பாஜக 61,706 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. அதிமுக பாஜக வாங்கின வாக்குகளை கூட்டி பார்த்தோம்னா இணைத்து பார்த்தால் 75,842 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. திமுக கூட்டணி 16,202 வாக்குகள் கூடுதலா வாங்கியிருக்காங்க, லீடு எடுத்திருக்காங்க. அதனால தேர்தல் களம் 2026 படி இந்த தொகுதி திருவாடனை தொகுதி திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்புள்ள ஒரு தொகுதியா இருக்குது. காங்கிரசுக்கு ஃபேவரான தொகுதி. அடுத்து ஸ்ரீவைகுண்டம். இங்க காங்கிரஸ் தொடர்ந்து வெற்றி பெற்ற ஒரு தொகுதியா இருக்குது. அதிமுக வெற்றி பெற்றிருக்குது. 1996 மட்டும் திமுக இங்க வெற்றி பெற்றிருக்குது. சரிங்க சார். இது ஒரு காங்கிரஸுக்கு இது ஒரு பாரம்பரியமான ஒரு தொகுதி. 2021 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ஊர்வசி சே அமிர்தராஜ் 76,843 வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு. அதிமுகவில் SP சண்முகநாதன் 59,471 வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு. இங்கு திமுக கூட்டணி சட்டமன்ற தேர்தலில் 17,372 வாக்குகள் கூடுதல் பெற்று வெற்றி பெற்றிருக்காங்க. 2024 மக்களவை தேர்தலில் ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதியில பதிவான வாக்குகளின் விவரம், திமுக 81,371 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. சரிங்க சார். அதிமுக 19,636 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. பாஜக 26,470 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. இந்த அதிமுக பாஜக வாங்கின வாக்குகளை இணைத்து பார்த்தோம்னா 46,106 வாக்குகள் தான் வாங்கியிருக்கிறாங்க. சரிங்க சார். இந்த மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணி 35,265 வாக்குகள் கூடுதலா வாங்கியிருக்காங்க, லீடு எடுத்திருக்காங்க. அதனால தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் தொகுதி 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியா இருக்குது. காங்கிரஸ் கேட்டு வெற்றி பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அடுத்து திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி. இங்க 71-89 திமுக வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அதிமுக காங்கிரஸ் அதிக முறை வெற்றி பெற்றிருக்கிறாங்க. வசந்தகுமார் இருக்காருங்களா, குமரியானந்தன் தம்பி, 2 முறை இங்க சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறாரு. காங்கிரஸுக்கு ஒரு வாய்ப்பான தொகுதி, வாய்ப்பு தான், வாய்ப்புள்ள இடம் தான். 2021 காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ரூபி மனோகரன் 75,902 வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்றிருக்கிறாரு. சரிங்க சார். அதிமுகவில் கணேசராஜா 59,416 வாக்குகள் வாங்கி வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறாரு. திமுக கூட்டணி 16,486 வாக்குகள் கூடுதல் பெற்று வெற்றி பெற்றிருக்காங்க. 2024 மக்களவை தேர்தலில்
நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில பதிவான வாக்குகளின் விவரம் திமுக 82,994 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. அதிமுக 14,098 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. பாஜக 57,930 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. அதிமுக பாஜக வாங்கிய வாக்குகளை இணைத்து பார்த்தோம்னா 72,028 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. திமுக கூட்டணி 10,966 வாக்குகள் வந்து எடுத்திருக்காங்க. 2021 வந்து ஒரு ரூபி மன்னர் வந்து காங்கிரஸ், என் கணேசராஜா வந்து அதிமுக, எஸ் பரமசிவ ஐயப்பன் சொல்லி அமமுக இருக்காரு சார். அவரு 31,870 வாங்கியிருக்காரு. மூன்றாவது அணி அமமுக வந்து இங்க ஏடிஎம்கே டிஸ்டர்ப் பண்ண தொகுதி வந்து அது காங்கிரஸ் நிக்கிற இடத்துல வந்து காங்கிரஸ் வேட்பாளர் ஜெயிக்கிறதுக்கு காரணமா இருந்திருக்கிறாரு. ஏன்னா 31,000 ஓட்டு அவர் தனியா வாங்கியிருக்கிறாரு. அந்த அமமுகவோட சார்பான ஓட்டாங்க இருக்கு அதிகமா இருக்கு. ஆனா எம்பி தேர்தலில் அது எதுவும் பிரதிபலிக்கவே இல்லை. பிரதிபலிக்கல. அது அப்படியே டோட்டலா எம்பி தேர்தல். ஏன்னா காங்கிரஸ் வந்து 72,902 வாங்கியிருக்குது. இங்க அதிமுக இங்க மக்களவையில திமுக கூட்டணி 82,000 வாங்கியிருக்கு. பிஜேபி வாங்கியிருக்காங்க சார். பிஜேபி 57,000 வாங்கியிருக்காங்க. அப்ப அது கூட வந்து அமமுக ஓட்டா கூட இருக்கலாம் இருக்கு. ஆனா அதிமுக வெறும் 14,000 வாங்கியிருக்கு. சரிங்க சார். அதனால இது வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணிக்கு ஒரு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியா இருக்குது. இங்க வந்து மீண்டும் காங்கிரஸ் கேட்டு பெற்றாலும் வெற்றி வாய்ப்பு இருக்குது. அடுத்து கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் தொகுதி. இங்க வந்து 80-96 மட்டும்தான் திமுக ஜெயிச்சிருக்குது. 84-2001 அதிமுக ஜெயிச்சிருக்குது. இங்க வந்து 89-96 91 2006 தொடங்கி 21 வரைக்கும் காங்கிரஸ் தொடர்ந்து வெற்றி ஜெயிச்சிருக்காங்க. இங்க வந்து 96 மட்டும் திமுக. ஆமா 80 திமுக. ஆமா திமுக. அதுக்கப்புறம் எல்லாமே இவங்கதான். அதிமுக வந்து 2001 ஆமா பச்சைமால் கூட இருந்தாங்க. ஆமா காங்கிரஸ் ஒரு முக்கியமான தொகுதி. 2021 வந்து காங்கிரஸ் கட்சியின் சார்பில் பிரின்ஸ் அப்படிங்கிறவர் நின்று இருக்கிறாரு. 90,681 வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்றிருக்காரு. மூணாவது முறையா வெற்றி பெற்றிருக்கிறாரு. இங்க வந்து பாஜக சார்பில் வந்து பி ரமேஷ்ங்கிறவர் 65,849 வாக்குகள் வாங்கி வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறாரு. திமுக கூட்டணி இங்க வந்து 24,832 வாக்குகள் கூடுதல் வெற்றி பெற்றிருக்காங்க. 2024 மக்களவை தேர்தலில் குளச்சல் தொகுதியில பதிவான வாக்குகளின் விவரம் திமுக கூட்டணி 93,538 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. அதிமுக 5,173 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. பாஜக 60,583 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. இங்க அதிமுக பாஜக வாங்கின வாக்குகளை இணைத்து பார்த்தோம்னா 65,756 வாக்குகள் தான் வருது. இங்க மக்களவை தேர்தலில் குளச்சல் தொகுதியில திமுக கூட்டணி 27,782 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் குளச்சல் தொகுதி திமுக கூட்டணிக்கு ஒரு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியா இருக்குது. காங்கிரஸ் கேட்டு பெற்றாலும் வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியாக இருக்கிறது. விளவங்கோடு தொகுதி, இதுவும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்குது. இங்க வந்து காங்கிரஸ் வந்து ஏறத்தாழ 11 முறை வெற்றி பெற்றிருக்காங்க சார். அது வந்து விஜயதாரணி பாஜக போய் இணைஞ்சாங்கல்ல, அவங்க தொடர் வெற்றியாக 3 முறை ஜெயிச்சிருக்காங்க. வாய்ப்பு போயிடுச்சு. சிபிஎம் வந்து 5 முறை வெற்றி பெற்றிருக்காங்க. கம்யூனிஸ்ட் ஒரு ஹோல்டு உள்ள சிபிஎம் 5 முறை வெற்றி பெற்றிருக்காங்க. இதுல செய்தி என்னன்னா சார், விளவங்கோட்டுல ஒரு முறை கூட திமுக வெற்றி பெறல. அது திமுக வெற்றி ஈட்டாத பாபநாசம் ஒரு தொகுதி பார்த்தோம்ல, அது மாதிரி இது மாதிரி ஒரு தொகுதி இங்க அவங்க போட்டிட்டு இருக்காங்க. ஆனா வெற்றி பெறல. அப்புறம் பின்னாடி காங்கிரஸுக்கு அதை கொடுத்துட்டாங்க கூட்டணியில. அதான் அது ஒரு கூட்டணி அரசியல் தான் சொல்றது. ஆமா, யாருக்கு அங்க செல்வாக்கு இருக்கோ அவங்களுக்கு அந்த இடத்த கொடுத்து ஜெயிக்க வைக்க. இப்ப இதுல சார் நம்ம வந்து 2021 வாக்குப்பதிவை எடுத்துக்கலாம் நம்ம. ஏன்னா 2024 வந்து இந்த விஜயதாரணி பாஜக இணைந்து ரிசைன் பண்ணாங்கல்ல, அங்க ஒரு இடைத்தேர்தல் நடந்துச்சு. 2024 மக்களவை தேர்தலோட அப்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதுனால இந்த தொகுதியை வந்து நம்ம 2024 இடைத்தேர்தலின் வாக்கு பதிவை தான் நம்ம கணக்கில் எடுத்துருக்கோம். சரிங்க சார், அது ஒரு செய்திக்காக உங்களுக்கு. அப்ப பாத்தீங்கன்னா 2024 சட்டமன்ற இடைத்தேர்தலில் விளவங்கோடு தொகுதியில காங்கிரஸ் கட்சியின் சார்பில் தாரகை கத்பர் அப்படிங்கிறவங்க 91,054 வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்றிருக்கிறாங்க. பாஜக வந்து நந்தினி அப்படிங்கிறவங்க வந்து 50,880 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. அதிமுக அப்ப பிரிஞ்சுட்டாங்கல்ல அவங்க. அதிமுக ராணி அப்படிங்கிறவங்க 5,257 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா காங்கிரஸ் வந்து எவ்வளவு வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்காங்கன்னா ஏறத்தாழ பாஜக விட 34,917 வாக்குகள் கூடுதலாக வெற்றி பெற்றிருக்காங்க. இங்க 2024 மக்களவை தேர்தலில்
விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில பதிவான வாக்குகளின் விவரம், திமுக கூட்டணி 87,668 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. அதிமுக கூட்டணி 4,141 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. பாஜக கூட்டணி 53,649 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. இங்க அதிமுக பாஜக கூட்டணி வாங்கின வாக்குகளை இணைத்து பார்த்தோம்னா 57,790 வாக்குகள் வருது. மக்களவை தேர்தலில் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில திமுக கூட்டணி 29,878 வாக்குகள் வந்து கூடுதல் வாக்கு வாங்கியிருக்காங்க. அதனால 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணிக்கு ஒரு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியாக இருக்குது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா சார், இந்த விஜயதரணி அப்படிங்கிறவங்க ஒரு பெரிய அரசியல்வாதி, நான் கட்சி மாறினா ஓட்டு மாறின்னு நினைச்சுதானே போயிருக்கிறாங்க. ஆனா அங்க ஓட்டே மாறல. ஓட்டெல்லாம் காங்கிரஸ் தான், விஜயதரணிக்காகலாம் கிடையாது. இப்ப அவங்க பெரிய பிம்பம் மாதிரி நினைச்சிட்டு நான் வந்து அணி மாறிட்டேன், எனக்கு எங்க பொறுப்பு தர மாட்டேங்கிறாங்க, எதுவும் வரலங்கிற மாதிரி ஒரு பெரிய மனக்குறையில இருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா பாஜக சட்டமன்ற தேர்தல் நடைபெற்ற இடைத்தேர்தலில் 50,880 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. 2024 மக்களவை தேர்தலில் விளவங்கோடு தொகுதியில 53,649 வாக்குகள் தான் வாங்கியிருக்காங்க. ஒரு 3000 ஓட்டு கூட வாங்கியிருக்காங்க. அவ்வளவுதான் சார். ஆமா. ஆனா இந்த விஜயதரணி அங்க போயிருந்தாலும் பெரிய அளவுல ஓட்டு மாறி இருக்கணும்ல. மாறலன்னு தானே அர்த்தம். கட்சிக்கு தான் ஓட்டு போடுறாங்க, ஆளு கிடையாது. தனி மனிதர்களுக்குன்னு இருக்கிறது ஒரு இடத்துல தான். அப்ப அவங்க அந்த இடத்த கூட அவங்க வந்து தன்னை தக்க வச்சுக்கலன்னு தனி நபரா கூட அங்க செல்வாக்குள்ள நபரா கூட இல்லைங்கிறதான் தெரியுது. சரி, அந்த அம்மா பாஜக குத்ரா பாஜக அப்படி போகல, ஓட்டு போடல. இல்ல கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்னொரு தொகுதி கிள்ளியூர் தொகுதி. இதுதான் சார் வந்து நம்ம சட்டமன்ற தேர்தலில் கடைசி தொகுதி. எப்படி கும்புடி பூண்டி வந்து முதல் தொகுதின்னு சொல்றோமோ, 1வது தொகுதின்னு சொல்றோமோ, அது போல 234வது தொகுதி கிள்ளியூர் தொகுதி. இங்க வந்து சார் 57 வந்து நேசமணி அப்படிங்கிற ஒரு தியாகி வெற்றி பெற்றிருக்கிறார் சார். அந்த கன்னியாகுமரியை வந்து நாகர்கோவில் இந்த பகுதியில் வந்து கேரளாவோடு இணைக்கப்பட்டிருந்தது. இல்ல இது தமிழ்நாட்டோடு இணைக்கப்பட வேண்டும் என்று போராடிய ஒரு எல்லை போராட்ட வீரர். அதே போல வந்து நம்முடைய விடுதலைக்காக பாடுபட்ட ஒரு தியாகி நேசமணி வெற்றி பெற்றிருக்கிறார் சார். சரிங்க சார். இங்கு காங்கிரஸ் ஜனதா தளத்துல வந்து பொன் விஜயராகவன் 3 முறை வெற்றி பெற்றிருக்கிறார் சார். காங்கிரஸ் கட்சியிலிருந்து குமாரதாஸ் 4 முறை வெற்றி பெற்றிருக்கிறார். ஜனதா இருக்கிறாரு, தாமரை இருக்கிறாரு, எல்லாத்துலயுமே இருக்கிறார். 2006 இருந்து 2021 வரைக்கும் தொடர்ந்து காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்குது. இதுவும் திமுக வெற்றி பெறாத ஒரு தொகுதி சார். இங்கேயும் ஆமா ஆமா ஜான் ஜேக்கப்ங்கிற 2 முறை தோல்வி அடைஞ்சிருக்காரு. சரிங்க சார். திமுக வெற்றி பெறாத ஒரு தொகுதி, கிட்டத்தட்ட ஒரு 4 தொகுதி சார் திமுக இதுவரைக்கும் வெற்றி பெறாத தொகுதியாக பாத்துக்கிறோம். இல்ல நான் சொன்ன இந்த ஜான் ஜேக்கப் வந்து போன 2 தடவை காங்கிரஸ் ஜெயிச்சிருக்காரு. இப்ப ராஜேஷ்குமார் தொடர்ந்து காங்கிரஸ் 2 முறை ஜெயிச்சிருக்காரு. ஓகே. 2021 சட்டமன்ற தேர்தலில் கிள்ளியூர் சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ராஜேஷ்குமார் வந்து 2 முறை வெற்றி பெற்றிருக்கிறாரு. அவர் வந்து 1,01,541 வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு. சரிங்க சார். ஜூட் தேவ் அப்படிங்கிறவர் வந்து தமாகவுல அதிமுக கூட்டணியில அங்க வந்து தமாக 46,141 வாக்குகள் வாங்குறாங்க. இங்க திமுக கூட்டணி 55,400 வாக்குகள் கூடுதல் பெற்று வெற்றி பெறாங்க. சரிங்க சார். சரிங்க சார். 2024 கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதியில மக்களவை தேர்தலில் பதிவான வாக்குகளின் விவரம், திமுக கூட்டணி 95,930 வாக்குகள், அதிமுக கூட்டணி 3,108 வாக்குகள், பாஜக 44,489 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. அதிமுக பாஜக வாங்கின வாக்குகளை இணைத்து பார்த்தோம்னா 47,597 வாக்குகள் வருது. ஆனா திமுக 95,000 கிராஸ் பண்ணிட்டாங்க. அதனால மக்களவை தேர்தலில் கிள்ளியூர் தொகுதியில திமுக கூட்டணி 48,333 வாக்குகள் வந்து கூடுதல் வாக்குகள் பெற்றிருக்காங்க. இதை எடுத்து திரும்பி காங்கிரஸ் கேட்கும். ஆமா, 2026 திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியா இருக்குது. காங்கிரஸ் கேட்டாலும் அங்க வெற்றி பெறுவதற்கு ஒரு வாய்ப்புள்ள தொகுதியாகவும் இருக்குது. திருப்பூர் மாவட்டத்தில் உடுமலைப்பேட்டை தொகுதி, இங்க வந்து அதிமுக வெற்றி பெற்ற தொகுதி, காங்கிரஸ் போட்டியிட்ட தொகுதி. ஓகே ஓகே ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு முக்கியமான வரலாற்று குறிப்பு சார். 1971 திமுகவின் பொருளாளராக இருந்த ஷாதிக் பாட்ஷா வெற்றி பெற்ற தொகுதி. ஓகே 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 ஓகே. அது எனக்கு பார்த்தபோது ஏன்னா நம்ம சின்ன பையனா இருக்கிற போதெல்லாம் தெரியாது இல்ல எந்த தொகுதியில போட்டி போட்டாருன்னு. ஒரு இஸ்லாமியர் வந்து உடுமலைப்பேட்டையில வெற்றி பெற்றிருக்கிறாரு. 67 ஜெயிச்சிருக்காரு சார். 67 இருக்கிறாரு. அப்புறம் அவரே 89 நிக்கிறாரு. ஷாதிக் பாட்ஷா தொடர்ந்து இருக்காரு சார். 67, 71. ஆமா, 3 முறை. ஆமா, 3 முறை இருக்காரு சார். காங்கிரஸும் தொடர்ந்து வெற்றி பெற்று சார். அப்புறம் அதிமுகவும் இங்க வெற்றி பெற்றிருக்கு. இருக்கு மாறி மாறி. ஆமா, 2000 கடைசியா 2001 அப்புறம் அவங்க தான். ஆமா, சண்முகவேல் தொடர்ந்து இருக்காரு. அப்புறம் பொள்ளாச்சி ஜெயராமா, இப்ப உடுமலை ராதாகிருஷ்ணன் இப்ப
தொடர்ந்து ஜெயிச்சுட்டு 2021 உடுமலைப்பேட்டை தொகுதியில அதிமுகவின் சார்பில் ராதாகிருஷ்ணன் வந்து 96,893 வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்றார் சார். சரிங்க சார். இங்க காங்கிரஸ் சார்பில் வந்து கே தன்னரசு 74,998 வாக்குகள் வாங்கி வெற்றி வாய்ப்பை இழக்கிறாரு. இங்க அதிமுக 21,895 வாக்குகள் லீடு எடுத்து வெற்றி பெறாங்க. இப்ப இந்த இடம் வந்து பலவீனமான தொகுதி காங்கிரஸுக்கு அப்படின்னு தெரியுது சார். அது தெரியுது. ஆனா மக்களவையில வந்து லீடு எடுத்திருக்காங்க திமுக கூட்டணி. 2024 மக்களவை தேர்தலில் உடுமலைப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில பதிவான வாக்குகளின் விவரம் திமுக 93,639 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. அதிமுக 44,641 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. பாஜக 29,870 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. அதிமுக பாஜக வாங்கின வாக்குகளை இணைத்து பார்த்தோம்னா 74,551 வாக்குகள் வருது. மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணி 19,128 வாக்குகள் லீடு எடுத்திருக்காங்க. ஆனா என்னன்னா சார், இது வந்து காங்கிரஸ் வந்து ஒரு பரிச்சயமான முறையில ஒரு முயற்சி தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இங்க காங்கிரஸ் செல்வாக்கான தொகுதியா இல்ல. ஆமா, இது வரைக்கும் அவங்க வந்து போட்டிட்டு பெருசா ஒன்றும் தொடர் வெற்றி எல்லாம் கிடையாது. ஒரு முறை ஜெயிச்சிருக்காங்க. ஆனா ஏடிஎம்கே திமுக தான் மாறி ஜெயிச்சிருக்காங்க. அப்ப காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறை செல்வாக்கு இங்க இல்ல. அப்ப இந்த முறை ஒரு ஏதாவது ஒரு சேஞ்சஸ்க்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா திமுக வந்து திருப்பி காங்கிரஸ்க்கே கொடுத்தாங்கன்னா அது ஒரு பெரிய ரிஸ்கான இடமா தான் இருக்கும். வெற்றி பெறுவதுக்கு வாய்ப்பு இல்லை. 19,128 ஒரு நல்ல லீடு தான் எடுத்துருக்காங்க. லீடு தான் சார். ஆனா அதிமுக விடாது. ஏன்னா தொடர்ந்து அதிமுக ஜெயிச்சிருக்கல சார். நம்ம வரலாறு பேக் ஹிஸ்டரி பார்த்தோம்னா இங்க வந்து 5-6 முறை வந்து தொடர்ந்து அதிமுக ஜெயிச்சிருக்கு. அப்ப அவங்க சட்டமன்றத்துல அவங்க ஜெயிக்கிறாங்க. ஆனா நாடாளுமன்றத்துல திமுக சேர்ந்து ஜெயிக்குது அப்படின்னா அப்ப அதுல வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ற இந்த ஏடிஎம்கேவோட அந்த சட்டமன்றம் நான் ஜெயிச்சுக்கிறேன், எம்பி நீங்க ஜெயிச்சுக்கோங்கிற மாதிரி தான் நடந்துட்டு இருக்குது. இது சில இடத்துல அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா சார், ஒரு முக்கியமான மினிஸ்டர்ஸ் லெவல்ல இருக்கிற ரோல் போறவங்க எல்லாத்தோட தொகுதியும் கவனிச்சீங்கன்னா இப்படிதான். முன்னாள் அமைச்சர் தான். ஆமாங்க சார். அதனாலதான் நான் திரும்ப சொல்றேங்க சார். ஒரு அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் நீங்க லிஸ்ட் எடுத்து பாருங்க சார். நீங்க அது யாரெல்லாம் அங்க சட்டமன்றத்தை ஜெயிச்சிருக்காங்களோ அவங்க எம்பி தேர்தல விட்டுருப்பாங்க. இதுக்கு முன்னாடியே சொல்றேன் சார். அப்ப இது ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் நடக்குதுங்கிற மாதிரி நான் சொல்றேன். ஒரு லிபரலா ஒர்க் பண்றது, நம்ம சட்டமன்றத்தை ஜெயிச்சுக்குவோம், எம்பி நமக்கு தேவையில்லை, அப்படிதான் நம்ம சொல்றோம். நம்ம வந்து இங்க வந்து திமுக லீடு எடுத்திருக்கு, சட்டமன்றத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்றோம் சார். ஆனா இருந்தாலும் ஒரு மினிஸ்டர் மாதிரி முன்னாள் மந்திரி எதிர்த்து காங்கிரஸுக்கு வந்து ஒரு புது முயற்சி தான். இப்ப இந்த முறையும் அவங்க வந்து ட்ரை பண்ணாலும் பார்ப்போம். இல்லைன்னா திமுக ஏதாவது அவங்க ஏதாவது இருக்காங்க. அதனால 2026 சட்டமன்ற தேர்தலில் உடுமலைப்பேட்டை தொகுதியில காங்கிரஸ் தோல்வியடைந்த ஒரு தொகுதியில திமுக கூட்டணி மக்களவையில லீடு எடுத்திருக்காங்க. அதனால திமுக கூட்டணிக்கு ஒரு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியாக நம்ம வச்சிருக்கிறோம். இதே மாதிரி வேலை செஞ்சாங்கன்னா அவங்க ஜெயிக்க முடியும். இல்லைன்னா பழைய மாதிரினா திருப்பி அதிமுக தான் ஜெயிக்கும். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் தனி தொகுதி. இது வந்து பாத்தீங்கன்னா 51, 57, 62 வந்து காங்கிரஸ் வெற்றி பெற்ற தொகுதியாகும். 67, 71 வந்து திமுக வெற்றி பெற்ற தொகுதியா இருக்குது. 77, 2001 எல்லாம் திமுக வெற்றி பெற்றிருக்குது. தொடர்ந்து 70, 80 அந்த காலகட்டங்களில் தாமரைக்கணின்னு அதிமுக சார்பில் 5 முறை தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்காரு. சரிங்க சார். சரி, தாமரைக்கணி அதிமுக பெரிய மோதிரத்துக்கு சொந்தக்காரர் சார். பெரிய மோதிரம். அப்புறம் சட்டசபையில வந்து புக்ல இடிச்சு அந்த மாதிரி ஒரு முக்கியமான திமுக ஒரு முறை வெற்றி பெற்றது. சிபிஐ 2 முறை வெற்றி பெற்றிருக்காங்க. 2016, 21 அதிமுக வெற்றி பெற்றிருக்குது. இங்க 2021 ஸ்ரீவில்லிபுத்தூர் தனி தொகுதியில அதிமுக சார்பில் மதன்ராஜ் அப்படிங்கிறவரு வெற்றி பெற்றிருக்கிறாரு. அவர் வந்து 70,475 வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு. காங்கிரஸ் கட்சி சார்பில் மாதவ ராவ் 57,737 வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு. இங்கு அதிமுக கூட்டணி 12,738 வாக்குகள் கூடுதல் வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்ற தொகுதி. 2024 மக்களவை தேர்தலில் ஸ்ரீவில்லிபுத்தூர் தனி தொகுதியில் பதிவான வாக்குகளின் விவரம் திமுக 68,033 வாக்குகள், அதிமுக 43,205 வாக்குகள், பாஜக கூட்டணி 22,614 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. இங்க வந்து இந்த அதிமுக பாஜக வாங்கின வாக்குகளை இணைத்து பார்த்தோம்னா 65,819 வாக்குகள் வருது. மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணி 2,214 வாக்குகள் கூடுதல் வாங்கியிருக்காங்க. இது வந்து எம்பி தேர்தலோட பிரதிபலிப்பு. எம்பி தேர்தல் சொல்ல முடியும் சார். ஆமா, ஏன்னா இந்த தொகுதியுமே வந்து காங்கிரஸுக்கு பரிச்சயமான தொகுதி கிடையாது சார். இது அதிமுக, திமுக, இந்திய பொதுவுடைமை கட்சி அவங்களுக்கு தான் ஃபேவரான தொகுதி. 51
57, 62 காமராஜர் காலம். அந்த கதையெல்லாம் விட்டுருங்க சார், அந்த கதை இங்க வராது சார். ஏன்னா அதுக்கப்புறம் திமுக வந்து அப்புறம் முழுக்க அதிமுக கண்ட்ரோலுக்கு போய் திருப்பி திமுக. ஆனா எனக்கு தெரிஞ்சு அதிமுகவோட ஃபேவரட்டான தொகுதியா தான் இருக்குங்க சார், இந்த தொகுதி இருக்குங்க சார். அப்ப இங்க வந்து நம்ம வந்து எம்பி தேர்தலை கனெக்ட் பண்ணி கொஞ்சம் கூடுதலா வாங்கியிருக்காங்க நம்ம சொன்னாலும் இது வந்து ஒரு அதிமுகவோட கோட்டையா தான் இருக்கு சார். காங்கிரஸ்க்கு வந்து ஒரு பரிச்சயத்தமான ஒரு முயற்சி தான் இது. ட்ரை பண்ணி பாக்குறாங்க அவங்க. பிள்ளையோட படி பார்த்தா அவங்க நம்ம வந்து திமுக வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்றோம் சார் நம்ம சொல்றோம். ஆனா களத்துல வந்து பின்னாடி ஹிஸ்டரி எல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா அதிமுக கோட்டையா தான் இருக்குது. இவங்க எம்பி தேர்தல் மாதிரி ஒர்க் பண்ணா மட்டும்தான் இதுக்கான வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா அது ஏடிஎம்கேக்கான தொகுதியா தான் போகும். அதனால ஒரு காங்கிரஸ் தோல்வியடைந்த சட்டமன்றத்தில் தோல்வியடைந்த தொகுதியில ஸ்ரீவில்லிபுத்தூர் தனி தொகுதியில மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணி மிக குறைந்த வாக்குகள் தான், 2214 வாக்குகள் தான். இன்னும் அதாவது இங்க வந்து திமுக கூட்டணி வெற்றி வாய்ப்புள்ள தொகுதின்னு சொல்றோம். அப்படி திமுக கூட்டணியில காங்கிரஸ் நின்னாலும் அல்லது திமுகவே நின்னாலும் கடுமையா போராடும். ஏன்னா அதிமுகவினுடைய கோட்டைக்குள்ளார அவங்க வெற்றி பெறுவது அவ்வளவு சோபம் இல்லை. ஏன்னா வாக்கு வித்தியாசமும் 2000 தான். நம்ம சட்டமன்றத்தில் ஜெயிச்சுட்டு இருந்தோம், எம்பி தேர்தலில் ஓட்டு கம்மியா இருக்குன்னா அவங்களும் இதை வந்து கன்சிடர் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. இந்த ஓட்டை குறைச்சு ஜெயிக்கணுங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சென்னை மாவட்டம் வேளச்சேரி, இந்த வேளச்சேரி வந்து புதிதாக உருவாக்கப்பட்ட ஒரு தொகுதி. இங்க 2011 வந்து அதிமுக வெற்றி பெறுது. 2014 திமுகவில் வந்து வாகை சந்திரசேகரன் அப்படிங்கிற ஒரு நடிகர் அவர் வெற்றி பெறாரு. இங்க பாத்தீங்கன்னா 2021 காங்கிரஸ் கட்சியின் சார்பில் அசன் மௌலானா 68,493 வாக்குகள் வாங்கி வெற்றி பெறாரு. இவர் யாருன்னா அந்த ஹாரூன், இந்த தேனியில நின்றார்ல ஹாரூன், அவருடைய பையனா அவர் வெற்றி பெறாரு. அதிமுகவில் அசோக் அப்படிங்கிறவரு 64,141 வாக்குகள் வாங்கி வெற்றி வாய்ப்பை இழக்கிறாரு. இங்கு திமுக கூட்டணி 4,352 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றிருக்கிறாங்க. 2024 மக்களவை தேர்தலில் வேளச்சேரி தொகுதியில் பதிவான வாக்குகளின் விவரம், திமுக கூட்டணி 76,245 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. அதிமுக 23,209 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. பாஜக 51,353 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. அதிமுக பாஜக வாங்கின வாக்குகளை இணைத்து பார்த்தோம்னா 74,562 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. திமுக கூட்டணி மக்களவை தேர்தலில் 1,683 வாக்குகள் தான் லீடு எடுத்திருக்காங்க. அங்க சட்டமன்றத்தில் 4000 லீடு எடுத்தவங்க இங்க வந்து 1,683 வாக்குகள் தான் லீடு எடுத்திருக்காங்க. ஆனதுனால இந்த தொகுதியை வந்து நம்ம வந்து கூட்டணியில் இழுவரிக்கு வாய்ப்புள்ள ஒரு தொகுதியா பார்க்கிறோம். 2000 குறைவா வாங்கியிருக்கிறாங்க. அதனால வந்து இந்த 2026 தேர்தல் களத்துல வேளச்சேரி தொகுதி அதிமுக திமுக கூட்டணிக்கு இடையே ஒரு இழுவரிக்கு வாய்ப்புள்ள ஒரு தொகுதி. ஆமா, பெரும் பணக்காரர் தான் அவர். அசன் மௌலானா பணம் செலவு பண்ணுவார், அதிகமா செலவு பண்ணுவாரு. இருந்தாலும் அது வந்து ஒரு டஃப் ஃபைட்ல தான் இருக்கு. 3000 4000 அப்படிங்கறதெல்லாம் வந்து ரொம்ப கம்மி தானே சார். ஆனா இங்க பாஜக 51,000 வாக்கு வழங்கியிருக்காங்க. அது ஏடிஎம்கே ஓட்டு தான் சார். அதுல ஒண்ணு மாற்றம் இல்லை. ஏடிஎம்கே தனித்து நின்னா கூட நீங்க அதுக்கு முன்னாடி 2016 பாத்தீங்கன்னா வந்து ஏடிஎம்கே வந்து 61,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க சார். 2016 வாகை சந்திரசேகர் வைத்து நின்னப்பாங்க சார். அப்ப வந்து நீலாங்கரை முனுசாமி 61,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க சார். அதனால பிஜேபிக்கு கொஞ்சம் ஓட்டு விழுந்திருக்குது. இது இப்பதான் வந்து பிஜேபி ஏடிஎம்கே ஓட்டு தான் வந்து பிஜேபி தனக்கு விழுந்த ஓட்டு மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க எல்லா இடத்துலயுமே. அதுக்கு தானே இந்த கூட்டணியே அமைச்சிருக்காங்க அவங்க. சரி, அதனால சார் இதுல வந்து இப்ப நம்ம பேசின இந்த தேர்தல் கால நிலவரப்படி காங்கிரஸ் வந்து 12 தொகுதியில வந்து தங்களுடைய வெற்றியை வந்து தக்க வைக்கிறாங்க. 2 தொகுதிகள் வந்து அதிமுகவிடமிருந்து வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியாக மாற்றுறாங்க. ஒரு தொகுதி வந்து இழுவரிக்குள்ள தொகுதியாக இருக்கிறது என்பதுதான் இந்த தேர்தல் கள நிலவரமாக இருக்கிறது. மீண்டும் இன்னொரு தேர்தல் கள நிலவரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.